இயேசு இன்றைக்கும் அற்புதம் செய்கிறார் என்பதற்கு ஆயிரமான சாட்சிகள். இன்றைக்கு இயேசு அற்புதம் செய்கிறார். என்றைக்கோ செய்தார், எப்போவோ நடந்தது, அது இப்போ பைபிளில் புராணத்தில் அப்போ எழுதியிருக்குது அப்படி என்பதல்ல. இப்போ இன்றைக்கு அற்புதம் செய்கிறார். அதுதான் நீங்கள் சாட்சியாக கேட்டீங்க. அதே மாதிரி இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த இடத்துல இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாலும் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். சிலருக்கு சுகம் தேவை, அந்த சுகத்தை ஆண்டவர் தருவார். சிலருக்கு விடுதலை தேவை, அந்த விடுதலையை ஆண்டவர் தருவார். சிலருக்கு சமாதானம் தேவை, உங்களுடைய உள்ளத்தில் சமாதானம் அருளி ஆசீர்வதிப்பார். சிலருக்கு சந்ததி ஆசீர்வாதம் தேவை, குழந்தை செல்வத்தை அருளி ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு என்ன தேவையோ அந்த காரியத்தில் இயேசு அற்புதம் செய்வார். அவர் இப்போ உங்கள் பக்கத்தில், உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த இடத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்களோ அங்கே இயேசு கூட இருக்கிறார். என்றால் இயேசு கிறிஸ்து முழு உலகத்தில் வியாபித்திருக்கிற ஒரு ஆண்டவர். இயேசு கிறிஸ்து எந்த இடத்திலும் பிரசன்னமாகி அற்புதம் செய்கிற ஆண்டவர். இயேசுவேன்னு அவருடைய பெயரை சொல்லி கூப்பிடும்போது அங்கே அற்புதம் நடக்கும். பார்த்திங்களா, அவங்களாம் எப்படி அந்த விடுதலை சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க? ஏதாவது காசு கொடுத்தாங்களா? ஏதாவது 4 மாடிக்கு கால்நடையாக நடந்து வந்தாங்களா? தேவனுடைய கூடாரத்தை சுற்றணும், 7 முறை நடங்க, அப்படி ஏதாவது செஞ்சாரா? அதெல்லாம் இயேசு செஞ்சு முடிச்சிட்டார். நமக்கு பரிகாரத்தை உண்டாக்க அவர் சிலுவை சுமந்து அடிபட்டு பாடுபட்டு ரத்தம் சிந்தி எல்லாத்தையும் முடிச்சிட்டார். இப்போ நம்ம ஒன்றுமே செய்ய வேண்டாம். விசுவாசம் ஒன்று தான். பணம் செலவு பண்ண வேண்டாம், உங்களை வருத்தி கொள்ள வேண்டாம். விசுவாசத்தோட இயேசுவே நாம் விசுவாசிக்கிற எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, அவ்வளோதான். இயேசு அற்புதம் செய்வார். கூப்பிடுகிற நீங்கள் எந்த மதம், எந்த இனம், எந்த நாடு, என்ன மொழி, இதெல்லாம் இயேசுக்கு பார்க்க தெரியாது. அவர் எல்லாரையும் ஒரே விதமாய் நேசிக்கிற ஒரு ஆண்டவர், மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அதனால தான் பார்த்தீங்களா, இயேசு அறியாத குடும்பத்தில் உள்ளவங்க தான் பிசாசு கட்டிலேருந்து விடுதலை கொடுத்து 5 வருஷம் போராட்டத்துக்கு முடிவை உண்டாக்கி மகிழ்ச்சியாக ஆண்டவர் வச்சிருக்கிறாரே, உங்களுக்கு செய்வார். சரி, இந்த அற்புதம் இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தி மரித்ததுனால இந்த அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கு வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு சம்பவத்தை தியானித்து அதன் பிறகு நம்முடைய அற்புதங்களுக்காக நாம் செபிக்க போகிறோம். இந்த கர்த்தருடைய வசனம், இந்த வேத புஸ்தகத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையைத்தான் நான் உங்களுக்கு அறிவித்து அதன் பிறகு நாம் செபிக்க போகிறோம். இந்த வேத புஸ்தகத்தில் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. சில வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. புதிய ஏற்பாட்டில் 111வது பக்கம். இயேசு இந்த உலகத்தில் உலாவின நாட்களில் பல பட்டணங்கள் கிராமங்கள் தோறும் சுற்றி நடந்து ஜனங்களுக்கு நன்மை செய்து கொண்டு வந்தார். எல்லா இடத்திலுமே தேவை உள்ள மக்கள் இருக்கிறாங்க. அவர்களை இயேசு தேடி சென்று அற்புதங்களை செய்து மகிழ பண்ணினார். எரிகோ என்ற ஒரு பட்டணம், இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்தில் எரிகோ என்ற பட்டணம் அதே பெயரில் இருக்கிறது. இந்த பட்டணத்துக்கு நான் போயிருக்கிறேன். இந்த அற்புதம் நடந்த அந்த இடத்தை பார்த்துருக்கிறேன். இங்கே சொல்லப்பட்ட சகேயு என்ற மனிதனுடைய வீடு, அதுவும் ஞாபகார்த்தமாக அங்கே வச்சிருக்கிறாங்க. அந்த நடந்த சம்பவம், அந்த காரியம் நடந்த இடம் இப்பவும் இருக்கிறது. எரிகோ என்ற ஒரு பட்டணம், அதன் வழியாக இயேசு நடந்து போகிறார். அந்த பட்டணத்தில் சகேயு என்ற ஒரு மனிதன் இருந்தான். அவன் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்தான். பெரிய செல்வந்தன், பணக்காரன், ஐஸ்வர்யவான். ஆயக்காரருக்கு தலைவர்னா சீஃப் டேக்ஸ் கலெக்டர், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி. அதுதான் அவருடைய பணி. அந்த நாட்களில் ரோமருடைய ஆட்சி, அவங்களுக்கு அவர் சேவை செய்து கொண்டிருந்தார். ஜனங்களிடத்தில் வரி வசூலித்து அரசாங்கத்துக்கு செலுத்தக்கூடிய ஒரு அதிகாரி. இன்றைக்கி மனிதன் தேடுவது ஒரு பதவி, பணம். இந்த ரெண்டுமே அவர்கிட்ட இருந்தது. நல்ல பதவி இருந்தது, நல்ல வேலை, அது மாத்திர பணம், பெரிய செல்வந்தர். இந்த ரெண்டுமே இருந்த போதிலும் அவருக்குள்ளே ஒரு வெறுமை காணப்பட்டது. சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. ஏன்னு சொன்னால் அந்த மக்கள் அவனை பாவி என்று கருதினார்கள். காரணம், அநியாய சம்பாத்தியம். மக்களிடத்தில் அதிகமாய் வரி வசூலித்து
அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டியதை எடுத்து மீதி அவன் எடுத்துக்கொள்ளுவான். அந்த காலத்திலேயே இப்படி இந்த பணத்தை கொள்ளையடிக்கிற ஒரு காரியம் இருந்தது. அதனால் மக்களுடைய பணத்தை அவன் கொள்ளையடித்து பணக்காரன் ஆகிவிட்டான் என்று அந்த மக்களெல்லாம் அவனை வெறுத்தார்கள். அந்த மாதிரி இவன் வீட்டுக்கு யார் போவா என்பதாக ஒதுக்கப்பட்ட ஒரு மனிதன். அதனால் அவனுடைய உள்ளத்தில் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. பதவி இருந்தது, பணம் இருந்தது, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. உங்கள் வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். பெரிய வீடு தான், வசதி தான், கார் இருக்குது, எல்லாமே இருக்குது, நிம்மதி இருக்குதா? சமாதானம் இருக்குதா? நிம்மதியை தூங்க முடியுதா? யோசித்து பாருங்கள். ஒரு மனிதனுக்கு எவ்வளோ சொத்துக்கள், பதவி, பணம் இருந்தும் நிம்மதி இல்லாவிட்டால் அது உண்மையான ஆசீர்வாதமே அல்ல. இவனுடைய வாழ்க்கையில் எல்லாம் இருந்தது, அந்த ஆசீர்வாதம் இல்லை. தேவ சமாதானம் என்கிற ஆசீர்வாதம் இல்லை. அதனால் இயேசுவை பற்றி அவன் கேள்விப்படுகிறான். இயேசு என்ற ஒருவர் இந்த நம்ம நாட்டில் உலாவி கொண்டிருக்கிறார். பாவிகளுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார், வியாதியஸ்தர்கள் சுகம் கொடுக்கிறார், அற்புதம் செய்கிறார் என்பதை அவன் கேள்விப்படுகிறான். அவனுக்குள்ளே ஒரு ஆசை, இந்த இயேசுவை பார்க்க வேண்டும் என்பதாக. எல்லாரும் என்ன இருக்கிறாங்க, என்னை நேசிக்க யாரும் இல்லை, அவர் கடவுள் மனிதனாய் வந்திருக்கிறார்னு சொல்கிறாங்க, அவராவது என்னை நேசிப்பாரா, அவர் எப்படி இப்போ இருப்பார், அவரை பார்க்கணும் அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு ஆசை வந்தது. இயேசு ஒரு முறை இந்த பட்டணத்தின் வழியாக வருகிறார் என்ற செய்தி பரவினது. இவனும் ஓடி போனான். இயேசு போன இடலாம் திரள் கூட்ட மக்கள் கூடுவார்கள். மக்கள் திரளாய் கூடி சூழ்ந்து கொள்ளுவார்கள். அவன் பார்த்தா என்ன செய்யலாம், ஜனக்கூட்டத்திற்கு முன்னாக ஓடி ஒரு மரத்து மேலே ஏறி உட்கார்ந்து இயேசுவை பார்க்க காத்திருந்தான். நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா சில அரசியல்வாதிகள் போகும்போது பெரிய கூட்டம் இருக்கிறதுனால மரத்து மேலெல்லாம் ஏறி உட்காந்துருப்பாங்க, சுவத்தில், மரத்தில். அது மாதிரி இவன் ஒரு பெரிய செல்வந்தன், பெரிய ஒரு பதவியில் இருக்கிறவன், அதையெல்லாம் மறந்துட்டான். இயேசுவை நான் பார்க்க வேண்டும், அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படி இருப்பார். அதனால் மரத்து மேலே ஏறி உட்கார்ந்து காத்திருந்தேன், வழியாக தானே இயேசு வருவார், பார்க்கலாம் என்று சொல்லி. அந்த சமயத்தில் இயேசு அந்த பக்கத்தில் வந்தவுடனே நின்றார், அழைத்து கொண்டு போனான். அந்த சம்பவம் தான் இந்த லூக்கா 19 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவனுக்குள்ள என்ன ஆசை, இயேசு எப்படிப்பட்டவர், அவரை அறிந்து கொள்ளணும். எனக்கு அன்பானவர்களே, இந்த இயேசு எப்படிப்பட்டவர், இதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் அவரை அறியத்தான் அவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கடவுள் என்றால் எப்படி இருப்பார்? நிறைய பேருக்கு பெரிய தவறான கற்பனைகள், கற்பனையில் வரையப்பட்ட படங்கள், கற்பனையில் செதுக்கப்பட்ட காரியங்கள். கடவுள் இப்படி தான் இருப்பார், மனிதனாக கற்பனை பண்ணி அவருக்கு எத்தனை கை இருக்கும், எத்தனை தலை இருக்கும், எப்படி இருக்கும், இதெல்லாம் மனுஷனாக கற்பனையிலே உருவாக்கப்பட்ட காரியங்கள். ஆனால் அவர் எப்படிப்பட்ட, அவருடைய குணம் எப்படிப்பட்டது, அவருடைய சுபாவம் எப்படிப்பட்டது, அவருக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், இந்த கடவுள் எப்படிப்பட்டவர்னு சொன்னால் அது மூலமாக எனக்கு என்ன நன்மை, அவருக்கு இத்தனை மாதிரி சுபாவம் இருந்தால் அதனால் எனக்கு என்ன ஆசீர்வாதம், இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர், வானத்தை பூமி உண்டாக்கின தேவன் எப்படிப்பட்டவராக இருப்பார். இந்த அற்புதத்தில் கவனிச்சிங்கன்னா இயேசுடைய சுபாவங்கள் தெளிவாக விளங்கும். நீங்கள் நிறைய இருக்கிறதில் இன்றைக்கு ஒரே ஒரு காரியத்தை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ளணும். இதை அறிந்து கொண்டாலே உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடந்துவிடும். நீங்கள் பாருங்கள், இயேசு அவனை கண்டு, மரத்து மேலே இருக்கிற அவனை இயேசு கண்டார் என்பதாக அவர் காண்கிற ஒரு தேவன். இதான் முதலாவது. இயேசு யார்? அவர் நம்மை காண்கிற ஒரு தேவன். நிறைய பேர் கடவுளை தேடுறாங்க, கடவுளை பார்க்கணும், என்ன பண்ணலாம், அதுக்கு அங்கே போகலாமா, இங்கே போகலாமா, இந்த மலைக்கு போகலாமா, இந்த காட்டுக்குள்ளே போகலாமா, இந்த இடத்துக்கு போகலாமா, நடந்து போகலாமா, செருப்புலாம் போகலாமா, நம்மளை வருத்தி கொள்ளாமா. மனுஷன் கடவுளை தேடுகிறான். மனுஷன் தேடியில் கடவுளை பார்த்துட முடியாது. கடவுள் தன்னை வெளிப்படுத்தணும். அவர் தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கும் பொழுது தான் அவரை அறிந்து கொள்ள முடியும். இயேசுவை பார்க்க மரத்தில் ஏறி உட்கார்ந்துருக்கான், முகம் தெரியுமா, தலையை தான் அவனை பார்த்துருக்க முடியும். ஆனால் இயேசு அதை அவன் தாகத்தோடு இருப்பதை அறிந்து அவன் நின்று அவர் தன் முகத்தை அவனுக்கு காண்பிக்கிறார். அவனை அண்ணாந்து பார்த்து, அப்போ தான் இயேசுடைய முகத்தை தெளிவாக பார்க்கிறான். அவர் தன்னை நமக்கு வெளிப்படுத்தாதபடி நம்ம முயற்சியினால், நம்ம பிரயாசத்தினாலெல்லாம் அவரை பார்க்க முடியாது.
நீங்கள் எத்தனை வருஷங்கள் விரதம் இருந்தாலும் கூட அவரை பார்க்க முடியாது. அவர் தன்னை நமக்கு வெளிப்படுத்த வேண்டும். அதற்கு தான் காணக்கூடாத இறைவன் மனுஷனாக இந்த உலகத்தில் வந்தார். இயேசுவாக இந்த உலகத்தில் வந்து மனிதர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அப்போது கடவுள் என்கிறவர் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தவர். வேதம் சொல்லுகிறாரு, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொல்லுகிறார். அப்போ தேவன் எவ்வளோ பெரியவர்னு யோசித்து பாருங்க. வானம் சிங்காசனம், பூமி பாதபடியுமா, அவ்வளோ பிரம்மாண்டமான தேவன். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். நடுமத்தியானத்தில் சூரியன் அவங்களால் கண்ணால் நேரடியாக பார்க்க முடியுமா? அப்படின்ற நேரத்துக்குள்ளே கண் மூடிக்கொள்ளும். என்ன அவ்வளோ பிரகாசம். 1,00,000 சூரியனை ஒன்றா இணைச்சா எப்படி இருக்கும்? அதை பார்க்க முடியுமா நீங்கள்? அதை விட பிரகாசமானவர் கடவுள் என்கிறவர். சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். அவர் எப்படி மனுஷன் நெருங்க முடியும்? அதனால தான் அப்படிப்பட்ட ஒரு கடவுள் மனிதனுக்கு தன்னை வெளிப்படுத்தணும், மனிதர்கள் சுலபமாக தன்னை நெருங்கணும் என்பதற்காக அந்த மகிமையை துறந்து சாதாரண மனிதனாக இந்த உலகத்தில் அவதரித்தார். நம்மை போல ஒரு மனிதனாய் அவதரித்தார். அதுதான் இயேசு கிறிஸ்து. கடவுள் மனிதனாய் வந்தபோது அவர் கொடுக்கப்பட்ட பெயர் தான் இயேசு கிறிஸ்து என்பது. அதனால் தான் அவர் சொல்ல, என்னை காண்கிறவன் காணக்கூடாத இறைவனை காண்கிறான் என்று இயேசு சொல்லுவதை நீங்கள் பார்க்க முடியும். அதனால் அவர் தன்னை வெளிப்படுத்தினார் என்பதாக. இயேசு கிறிஸ்து காணக்கூடாத இறைவனுடைய தற்சுரூபம் என்பதாக கொலைசியர் 1 எழுதப்பட்டிருக்கிறது வேதத்தில். அவர் தன்னை மனிதனுக்கு வெளிப்படுத்தினார். இந்த இடத்துல முதலாவது ஒரு காரியம் பாருங்க, இயேசு அவனை கண்டார். அவர் காண்கிற ஒரு தேவன். இதான் முதலாவது அறிஞர். அவர் நம்மை காண்கிற ஒரு தேவன். வேறு புஸ்தகத்தில் ஆதியாகமம் 16 ஒரு சம்பவத்தை நீங்கள் வாசிக்க முடியும். சாராளுடைய அடிமை பெண்ணாக இருந்த ஆகார் என்ற ஒரு பெண், ஒரு ஏழை பெண், ஒரு வீட்டில் அடிமையாக வேலை செய்கிற ஒரு பெண். அவருடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் வருகிறது, உபத்திரம் வருகிறது. அவருடைய நாச்சியாரினால் நெருக்கப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டு வேதனைப்படுத்தப்பட்ட போது, இந்த வீட்டில் என்னால் இருக்க முடியாது, என்னை நேசிக்க யாரும் இல்லை, எனக்கு அன்பு காட்ட யாரும் இல்லை, என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை என்று இந்த வீட்டை விட்டு அவள் வெளியேறி போகிறாள். வனாந்தரத்தில் ஓடுகிறாள். எங்கே போகிறதுன்னு தெரியல, யாரிடத்தில் போவதுன்னு தெரியல. அவள் கர்ப்பிணி, நிறைமாத கர்ப்பிணியாய் இருக்கிறாள். எங்கே போகிறது? தவித்து கொண்டே போகிறாள், அழுது கொண்டே போயிருப்பாள். எனக்கு யார் இருக்கிறாங்க, என்னை நேசிக்க அன்பு காட்ட என்னை புரிந்து கொள்ள யாருமில்லை என்று அழுது கொண்டே போயிருக்க வேண்டும். அப்பொழுது அந்த வனாந்தரத்தில் யாருமில்லாத இடத்துல அவருடைய பெயரை சொல்லி ஒரு சத்தம் கேட்கிறது. ஆகாரே, எங்கிருந்து வருகிறாய், எங்கே போய் கொண்டிருக்கிறாய் என்று அன்போடு கரிசனோடு விசாரிக்கிற ஒரு குரலை கேட்டாள். அவள் நின்று கவனித்த போது கடவுள் தன்னோடு பேசுகிறார் என்பதை அறிந்து கொண்டாள். நீ அழாத, நீ பயப்படாத, திரும்பி போ. அவங்க பாடுகள் உபத்திரவத்துக்கு மத்தியில் நீ கொஞ்ச நாள் அடங்கி இரு. உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை மகிழ பண்ணுவேன், உன்னை பெருக பண்ணுவேன். ஆண்டவர் ஆறுதலான வார்த்தை சொல்லி அவளை மகிழ்ச்சியோடு அனுப்பினார். அப்போ அவள் ஆண்டவருக்கு ஒரு பெயர் சூட்டினாள். ஆதியாகமம் 16 13 என்னை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார். யாருமே என்னை பார்க்கல, யாருமே என்னை கவனிக்கலை, யாருமே என்னை புரிந்து கொள்ளலைன்னு நினச்சேன். ஆனால் என்னை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார். என் வேதனைகளை, துக்கத்தை, கண்ணீரை, என்னுடைய துயரத்தை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார். என்னை காண்கிறவரை நானும் இந்த இடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தேவனுக்கு ஒரு அழகான பெயரை சூட்டினாள். நீர் என்னை காண்கிற தேவன். ஆண்டவரே, நீர் என்னை காண்கிற தேவன். இயேசு கிறிஸ்து உங்களை காண்கிற ஒரு தேவன். நீ எந்த இடத்துல இருந்தார், ஒரு குடிசை வீட்டுக்குள்ளே இருக்கலாம், அரண்மனையில் இருக்கலாம், ஒரு டிராவலில் இருந்து கொண்டு இருக்கலாம், எந்த இடத்துல இருந்தாலும் இயேசுவின் கண்கள் இன்றைக்கு உங்களை நோக்கி பார்க்கிறது. அவர் உங்களை காண்கிற தேவன். அவர் நம்முடைய வாழ்க்கையில் எதை காண்கிறார்? அவர் காண்கிற தேவனாக இருக்கிறதுனால எனக்கு என்ன ஆசீர்வாதம்? ஒரு 3 சம்பவங்களை வேதத்திலிருந்து சொல்கிறேன். அது உங்களை குறித்ததான காரியம். நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு அந்த காரியத்தில் உங்களுக்கு அற்புதம் நடக்கப் போகிறது. முதலாவது, யாத்திராகமம் 3 வேத புஸ்தகத்தில் ஆண்டவர் மோசே என்ற மனிதனுக்கு தரிசனமாகி, எகிப்து தேசத்தில் இருக்கிற என் ஜனங்கள்
உங்களை பார்த்ததான் சொல்லார், என் மகனே மகளே, உன் வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன், உன்னுடைய சிறையிருப்பை நான் அறிந்திருக்கிறேன், நீ சிறையிருப்பில் இருந்து கொடுமைகளை துன்பத்தை அனுபவிப்பதை நான் அறிந்திருக்கிறேன், நான் உன்னை காண்கிற ஒரு தேவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த உபத்திரவத்திலிருந்து என் ஜனத்தை விடுதலையாக்க வேண்டும். அதுக்காக தேவன் செய்த அற்புதம் யாத்ராமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த உபத்திரவத்தை விடுதலையாக்கி, அடிமத்தனத்தில் விடுதலையாக்கி அவளை மகிழ்ச்சியான ஒரு தேசத்தில் வாழ வைத்த சம்பவத்தை பார்க்கிறோம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு உபத்திரவம், பாடுகள், வேதனைக்கு நடுவில் இருக்கிறீங்களா? ஒரு பக்தன் சொல்லுகிறார், யோபு 30:27 வாசித்து பாருங்க. நன்மைக்காக காத்திருந்தேன், எனக்கு தீமை வந்தது, உபத்திரவத்தின் நாட்கள் என்னை பிடித்து கொண்டது என்பதாய் வேதனையோடு சொல்லுகிறார். வியாதி ஒரு பக்கம், மரணம் ஒரு பக்கம், பிள்ளைகளை இழந்துட்டார், இழப்பு ஒரு பக்கம், பரிகாசம் ஒரு பக்கம், உபத்திரவத்திற்கு நடுவிலே உபத்திரவத்தின் நாட்கள் என்னை பிடித்து கொண்டது என்று சொல்லுகிறார். ஆனால் சங்கீதம் 22:24 வாசிக்கும்போது உபத்திரப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ணுவதில்லை. நீங்கள் உபத்திரவத்துக்கு நடுவில் இருக்கலாம். உங்கள் வீட்டுக்குள்ளே, வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் வசிக்கிற இடத்துல, ஊழியம் செய்கிற இடத்துல உபத்திரவம், உங்களை நெருக்குகிற மக்கள், அடிமைப்படுத்துகிற மக்கள், வேதனைப்படுத்துகிற மக்கள், உங்களை துக்கப்படுத்துகிற மக்கள் உபத்திரவத்துக்கு நடுவில் இருக்கலாம். யார் என்னை காண்கிறார்கள் என்று இயேசு உங்களை காண்கிற தேவன். அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக நான் சென்னையில் இருந்த சமயம் ஒரு தாயாரை எனக்கு தெரியும். அவங்க இயேசு மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க. எப்பவும் வேலை முடிஞ்சதுன்னா பைபிள் கைமா தான் இருப்பாங்க, ஜெபித்து கொண்டே இருப்பாங்க. நான் அவளை கவனித்தேன், எவ்வளோ ஆண்டவர் மேலே அன்பு, பக்தி. ஏன் எப்பொழுதும் வேத வாசிப்பு, ஜெபம், இயேசு இயேசு தான், அப்படி தான் அவனுடைய வாழ்க்கை. நான் அவரிடத்தில் பேசின போது ஒரு நடந்த சம்பவத்தை, அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்ததை சொன்னாங்க. 18 வயது சிறு பெண்ணாக இருக்கும், 12 வயசு சிறு பெண்ணாக இருக்கும்போது அவருடைய தாய் தகப்பன் மரித்து விட்டார்கள். மரித்ததுனால அனாதையாக்கப்பட்டு விட்டாங்க. சொந்தக்காரங்க ஒருவர் இறக்கப்பட்டு, சரி நம்ம வீட்டில் இருக்கட்டும்னு அழைச்சிட்டு போனாங்க. அவங்களுக்கு 2 குழந்தைகள். இவ்வளோ நாள் தான் நம்ம சொந்தக்காரங்க தானே, அதனால் பிள்ளைகளைப் போல் நம்மளையும் கவனித்து கொள்ளுவாங்க அப்படின்னு படிக்க வைப்பாங்க, என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்து போனால் அவங்க படிக்க வைக்கலை. நீ ஸ்கூலுக்கெல்லாம் போக வேண்டாம், வீட்டு வேலை செய் என்று சொல்லி வீட்டில் இருக்கிற எல்லா வேலைகளையும் செய்ய வைப்பாங்க. தண்ணி எடுக்கணும், பெருக்கணும், சமையல் பண்ணணும், எல்லா கடினமான வேலை செய்ய வைப்பாங்க. அப்படி வேலை செய்து கொடுமைப்படுத்தினாலும் அன்பாக பேச மாட்டாங்க. அவங்க சாப்பிட்டது போக மீதி இருந்தால் அந்த கிச்சனில் ஒரு கிழிந்த பாய் கொடுப்பாங்க, அதில் தான் படுக்கணும், இந்த சாப்பிட்டு கொள்ளனே மிச்சம் இருக்கிறது கொடுப்பாங்க. அவருடைய உள்ளம் உடைந்து போனது. 12 வயசில் அனாதை ஆகிவிட்டேன், என்னை நேசிக்க அன்பு காட்ட யாரும் இல்லை, ஒரு வேலைக்காரியிலும் கேவலமாக இந்த வீட்டில் நடத்தப்படுகிறேன், இந்த வயசுலே எனக்கு இவ்வளோ கஷ்டம்னா இன்னும் பெரிய ஆளான பிறகு என் வாழ்க்கை எப்படி இருக்குமோ, எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம். அந்த குடும்பத்தார் ஒரு நாள் கூட அன்பு காட்டவில்லை. உபத்திரவம், பாடுகள், சின்னதுக்கு திட்டுவது, ஏசுவது, வெறுப்பை காட்டுவது. அவள் அழுது கொண்டே இருப்பாள். ராத்திரியெல்லாம் படுக்கையை கண்ணீரினால் நனைத்து கொண்டிருப்பாள். ஒரு நாள் யோசித்தாள், இது என்ன வாழ்க்கை, இது இப்போவே எப்படின்னா பின்னால் எப்படி இருக்கும், நான் செத்து போயிடலாம், வாழ முடியாது, அன்பில்லாத இந்த உலகத்தில் எனக்கு அன்பு காட்ட யாருமே இல்லாத போது ஏன் வாழணும். அவள் ஒரு முடிவெடுத்தாள். ஊருக்கு வெளியில் ஒரு தோட்டத்தில், கிணத்துல தான் போய் தண்ணீர் எடுத்து கொண்டு வருவாள். சாயங்காலம் ஆயிட்டா யாருமே அங்கே போக மாட்டாங்க, தனித்து இருக்கும். ஒரு நாள் மாலை நேரம் கிணற்றில் விழுந்து மறித்து விடலாம் என்று அவள் போனாள். அவள் போய் அந்த கிணற்று உரையில் உட்கார்ந்து நினைத்து பார்த்தாள் தன்னுடைய வாழ்க்கையை. நான் சாக போகிறேன், எங்கள் அப்பா உயிரோடு இருந்தால் என்னை இப்படி விட்டுருப்பாங்களா, எங்கள் அம்மா உயிரோடு இருந்திருந்தா நான் இப்படி சாக வேண்டியது வந்திருக்குமா, யாராவது ஒருத்தர் இருந்தால் கூட என்னை விசாரித்து கவனிச்சிருப்பாங்களே, இப்போ எனக்கு யாருமே இல்லை, நான் மறிச்சிடணும்னு சொல்லி அழுது கொண்டே இருந்தாள். அந்த இருட்டி வருகிற நேரம், கிணற்று மேலே ஏறி நின்று குதிப்பதற்கு ஆயத்தமான சமயம், ஒரு மெல்லிய சத்தம் அவளுடைய காதலை தொனித்துட்டு, மகளே என்று கூப்பிடுகிற ஒரு சத்தம். ஒரு பாசத்தோடு ஒரு தாய் அழைப்பதை போல அழைக்கிற சத்தம், மகளே என்று. யாரும் என்னை கூப்பிட்றாங்களேன்னு திரும்பி பார்த்தாள். ஆட்கள் யாருமே இல்லை.
இது என்னுடைய மனப்பிரமையாக இருக்கும் என்று மறுபடியும் கிணற்றில் குதிக்க அவள் முயற்சித்த சமயம், மகளே, நான் இயேசு, நீ சாகணும், நான் இருக்கிற உனக்கு தாயும் தகப்பனுமா நான் இருக்கிறேன், நீ கலங்காத, நீ போ, வீட்டுக்கு போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற ஆண்டவர் பாசத்தோடு பேசினார். என் உபத்திரவத்தை காண்கிற ஒரு தேவன் எனக்கு இருக்கிறார். என் பாடுகளை புரிந்து கொள்ளுகிற ஒரு தேவன் எனக்கு இருக்கிறார். நான் மரிப்பதை விரும்பாதபடி என்னை வாழ வைக்கிற ஒரு ஆண்டவர் எனக்கு இருக்கிறார். அதை அறிந்து கொண்ட போது அவருடைய உள்ளத்தில் ஒரு ஆறுதல், தைரியம். அவள் வீட்டுக்கு திரும்பி போனாள். அதே வீடு, அதே கொடுமை, அதே உபத்திரவம். ஒவ்வொரு நாள் இரவும் அந்த கிழிந்த பாயில முழங்கால் படியிட்டு ஒரு தாயினிடத்தில் தகப்பனிடத்தில் பேசுவதை போல இயேசுவோடு பேசுவாள். ஆண்டவர் ஆறுதல் படுத்துவார். நீ அழாத, நீ துக்கப்படாத, ஒவ்வொருத்தரும் எனக்கு தெரியும், பாடு எனக்கு தெரியும், நான் சிலுவையில் எவ்வளோ பாடுபட்டேன் தெரியுமா, என்னை எவ்வளோ அவமானப்படுத்தினாங்க தெரியுமா, நான் இவ்வளோ நன்மை செய்கிறோம், இவ்வளோ உபத்திரப்படுத்தினாங்க, அதனால் உபத்திரம் எனக்கு தெரியும். ஆறுதல் படுத்தி ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அவருடைய வாலிப வயசானது, யாரும் எதிர்பாராத விதமாய் நல்ல ஒரு வாழ்க்கை அமைத்து கொடுத்தார். கணவர், பிள்ளைகள் வந்தாங்க, குடும்பங்கள் பெரிதானது. அவங்க சொன்னாங்க, 12 வயசில் நான் செத்துருக்கணும், ஏன்னா என்னை நேசிக்க அன்பு காட்ட யாருமே இல்லை. தற்கொலை பண்ண போகிற நேரம் இயேசு என்னை சந்தித்தார். நான் இருக்கிற உனக்கு உபத்திரவெல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லி என்னை ஆறுதல் படுத்தினார். இன்றைக்கி என் பிள்ளைகள், பேர குழந்தைகள், குடும்பமாய் நான் பார்த்து மகிழுகிறேன். இவ்வளவு நன்மை செய்த அந்த இயேசுவை என்னால் எப்படி மறக்க முடியும்? அதனால் தான் எப்பவும் அவரையே நினைத்து நான் துதித்து கொண்டிருக்கிறேன் என்பதாய் சொன்னார்கள். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் எனக்கு யாரும் இல்லை, என்னை நேசிக்க, புரிந்து கொள்ள, விளங்கி கொள்ள யாரும் இல்லை. தனிமையாக வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? நெருக்கப்பட்டிருக்கிறேன், உபத்திரவத்துக்கு நடுவில் இருக்கிறேன். ஒரு பக்கம் கடன்காரர்கள்னு இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் குடும்பத்தில் இருக்கோம், இன்னொரு பக்கம் வியாபாரத்தில் இருக்கோம், எல்லா பக்கத்தில் உபத்திரவம், அப்படி ஒரு அடிமைத்தனம். இந்த பாடு ஒரு பக்கம், பாவம் என்னை மேற்கொண்டு விட்டது, குடியை விட முடியல, இந்த போதை வசத்தை விட முடியல, அடிமைத்தனம். இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை தருவார், இன்றைக்கு விடுதலை தருவார். இந்த சகோதரர் சொன்னாங்களே, 17 வருஷம் மதுபானத்துக்கு அடிமையாக இருந்தேன், வீட்டுக்குள்ளே நிம்மதியே இல்லை, விட முடியலை. இயேசு விடுதலை கொடுத்தார். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை நாள். அந்த உபத்திரவத்திலிருந்து, பாவ அடிமைத்தனத்திலிருந்து, உங்களை சமாதானத்தை கெடுக்கிற கட்டுகளிலிருந்து ஒரு விடுதலை நாள். அன்றைக்கு ஆண்டவர் அந்த மக்களுக்கு விடுதலை கொடுத்ததை போல உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பார். உங்களுடைய உபத்திரவத்தை காண்கிற ஒரு தேவன். ரெண்டாவது, இயேசு கிறிஸ்து நம்மை காண்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஏசாயா 38ஆம் அதிகாரம் 5வது வசனம். வேத புஸ்தகத்தில் ஏசாயா 38ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்கள். பழைய ஏற்பாட்டில் 843வது பக்கம். அதில் 5வது வசனம், உன் கண்ணீரை நான் கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன். ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்கிறார். எசேக்கியா என்கிற ராஜா வியாதிப்பட்டு மரணப்படுக்கையில் ஆக்கிவிட்டார். வியாதியின் வேதனை ஒரு பக்கம். இன்னொரு செய்தி, இனிமேல் நீர் பிழைக்க மாட்டீர். ஒரு தேசத்தின் ராஜா என்று சொன்னால் எத்தனை வைத்தியர்கள் வந்திருப்பாங்க, எவ்வளவு மருத்துவர்கள் வந்து உதவி செய்திருப்பாங்க, யாராலும் காப்பாற்ற முடியவில்லை, இனி மரணம்தான் என்கிற நிலைமை. அப்போ அவர் ஆண்டவரிடத்தில் கண்ணீர் விட்டு அழுகிறார். அழுது அவர் ஜெபம் செய்கிறார். ஆண்டவர் இந்த கண்ணீரை கண்டார். ஆண்டவர் உடனே பதில் கொடுக்கிறார். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன் என்பதாய். நம்முடைய கண்ணீரை அவர் காண்கிற ஒரு தேவன், உங்கள் கண்ணீரை காண்கிற ஒரு தேவன். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தில் வாசித்தால், இதே ஆகார் என்ற பெண் தன்னுடைய ஒரே மகன் இஸ்மவேலோட அவள் அனுப்பப்பட்டு விட்டாள். அவள் ஒரு கொஞ்சம் துருத்தியில் தண்ணீர் வைத்திருந்தாள். வனாந்தரத்தில் போய் கொண்டிருக்கும் போது தண்ணீர் தீர்ந்து விட்டார். அவருடைய இளம் மகன் சொல்கிறான்,
தாகத்தினால மயங்கி விழுந்து விட்டான். தண்ணீர் இல்லை, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் உதவி செய்ய ஆட்கள் இல்லை. என்ன செய்வது? என் மகன் சாவதை எப்படி பார்க்க முடியும்? தூரத்தில் போய் சத்தமிட்டு அவள் அழுதாளாம். அந்த வனாந்தரம் உட்கார்ந்து அழுகிறாள், என் மகன் சாக போகிறான், என்னுடைய ஒரே ஆதரவு அவன்தான், அவனை நம்பித்தான் நான் புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறேன், அவனும் மறித்து விட்டால் எனக்கு யார் இருக்கிறார்கள்? அந்த மாதர்வள் கண்ணீர் விட்டு சத்தமிட்டு அவள் அழுதாள். ஆண்டவருடைய கண்ணீரை கண்டார், அவளுக்கு பதில் கொடுத்தார். ஆகாரே நீ அழாதே என்று சொல்லி ஆண்டவர் அவருடைய தண்ணீருக்காக துறவை காண்பித்து அவருடைய மகனை காப்பாற்றி ஆசீர்வதித்தார் என்ற அற்புத வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் கண்ணீரை காண்கிற தேவன். 1 சாமுவேல் 1 வாசிக்கும் போது, அன்னாள் என்ற ஒரு பெண், அவளுக்கு குழந்தை இல்லாததனால நிந்தைகள், அவமானங்கள். ஒரு சகோதரி சொன்னாங்களே, 11 வருஷம் நிந்தை, குழந்தை இல்லாததுனால பரிகாசம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் கூட உன்னை யார் இங்கே வர சொன்னது என்று ஒதுக்கி வைக்கிற ஒரு சமுதாயம். காயப்பட்ட உள்ளம், ஏற்கனவே ஒரு ஆசீர்வாதம் இல்லைன்ற ஒரு துக்கம், சமுதாயம் புறக்கணிக்கிறதுனால, கேவலமாக பேசுறதுனால உண்டாகிற துக்கம், கண்ணீர். அது சொன்னாங்களே, அழுது கொண்டே இருப்பேன். அந்நாள் அழுது கொண்டே இருக்கிறாள். ஒரு நாள் மனம் கசந்து ஆண்டவரிடத்தில் அழுகிறாள். அவளுடைய நிந்தை மாற வேண்டும் என்பதற்காக அழுகிறாள். இன்றைக்கு நிந்தைக்கு நடுவில் நீங்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீர்களா? உடைய கண்ணீரை காண்கிற தேவன், அந்நாளுடைய கண்ணீரை கண்டு அந்நாளை கடாட்சித்து அவளை ஆசீர்வதித்த ஆண்டவர் உங்களுக்கும் ஒரு அற்புதம் செய்வார். 1 சாமுவேல் 30 வாசித்து பாருங்கள். தாவீது தனக்கு பலனில்லாமற் போக மட்டும் சத்தமிட்டு அழுதாராம். தாவீதும் அவனோடு இருந்தவர்களும். காரணம் என்ன? மனைவி பிள்ளைகள் சொத்துக்களை இழந்து விட்டார்கள். சத்தர்கள் கொள்ளையடித்து கொண்டு போயிட்டாங்க. தனித்து விடப்பட்ட நிலைமை, எல்லாத்தையும் இழந்து போன ஒரு நிலைமை. இனி என்ன செய்வது என்று சத்தமிட்டு அழுதார்கள். நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீங்களா? எல்லாத்தையும் இழந்துட்டேன், சொத்துக்களை இழந்துட்டேன், வருமானத்தை இழந்துட்டேன், சரீர சுகத்தை இழந்துட்டேன், என் குடும்ப உறவை இழந்துட்டேன் என்று சொல்லி இழப்பக்க மத்தியில் அழுது கொண்டிருக்கிறீங்களா? தாவீதின் கண்ணீரை கண்டு தேவன் அற்புதம் செய்து இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தார். உங்கள் வாழ்க்கையில் அந்த அற்புதம் நடக்கும். நீங்கள் இழந்து போனது எல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆனால் இந்த 6ஆம் சங்கீதம் 6, 7, 8 வாசித்து பாருங்கள். என்னுடைய படுக்கையை நான் கண்ணீரினால் நனைக்கிறேன் என்று அந்த பக்தன் சொல்லுகிறார். இரவெல்லாம் அழுகிறார். அந்த கண்ணீர், அந்த படுக்கை கண்ணீரினால் நனைக்கப்படுகிறார். ஆனால் என் அழுகையின் சத்தத்தை தேவன் கேட்டார் என்று அவர் சொல்லுகிறார். அந்த அனுபவத்தை, உங்களுடைய அழுகையின் சத்தத்தை தேவன் கேட்கிறார். நீங்கள் தனிமையாக அழுகிறீங்களா? யாருக்கும் தெரியாமல் இரவு நேரத்தில் படுக்கையில் தலையணையை கண்ணீரினால் நனைத்து கொண்டிருக்கிறீங்களா? தேவனுடைய கண்கள் அதை காண்கிறது. உடைய கண்ணீரை காண்கிறது. உடைய கண்ணீரை துடைக்க அற்புதம் செய்ய ஒரு ஆயத்தமாக இருக்கிற தேவன். யோபு 16:20 யோபு என்ற பக்தன் சொல்லுகிறான், என் சிநேகிதர்கள் என்னை பரிகசிக்கிறாங்க. நீங்கள் யாரை நேசித்தீங்களோ அவங்க உங்களுக்கு சத்துருவாக மாறிட்டாங்களா? அவங்க உங்களை பரிகாசம் பண்ணுறாங்களா? அவங்க உங்களை கேவலமாக பேசுகிறாங்களா? நீங்கள் நம்பினவங்க, நீங்கள் நேசித்தவங்க, உங்கள்கிட்ட நன்மை பெற்றவங்களே உங்களுக்கு சத்துருவாய் மாறி உங்களுடைய உள்ளத்தை காயப்படுத்துகிறாங்களா? கண்ணீர் உண்டாகிறதா? யோபு அப்படி அழுதார். என் சிநேகிதர்களே என்னை காயப்படுத்துகிறாங்க, என்னை துக்கப்படுத்துகிறார்கள் என்று கண்ணீர் விட்டு அவர் அழுதார். ஆண்டவர் அந்த கண்ணீருக்கு பதில் கொடுத்தார். அவர்களுக்கு மத்தியிலே தேவன் அவரை மறுபடியும் ஆசீர்வதித்து உயர்த்தினார். உங்களுடைய கண்ணீர் துடைக்கப்படும்.